இஸ்ரவேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு பிரியம். எண்ணிக்கை எண்ணாகமம் 24:1. நம் ஆண்டவர் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிக்கும்படி மனதுருகுகிறவர். அவர் துவக்கத்தில் மனிதனை உண்டாக்கிய பொழுது அவனுக்கு எல்லா ஆளுகையையும் கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று நாம் தொடக்க நூல் 1:27 மற்றும் 28 வாசிக்கின்றோம். சிலர் ஆசீர்வாதம் என்றால் தினமும் நல்ல உணவு, துணிமணி, பெரிய வீடு, பங்களா, கார் இவைகளே ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காரனராகிய ஆண்டவரை சுதந்தரித்து கொள்வதே மாபெரும் ஆசீர்வாதம். அப்பொழுது மீட்பின் சந்தோஷம், தெய்வீக சமாதானம், நித்திய ஜீவன், தூய ஆவியின் அபிஷேகம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆசீர்வாதங்களை 3 விதங்களாக பிரிக்கலாம். மனிதனால் வரும் ஆசீர்வாதங்கள், 2வது சாத்தானால் வரும் ஆசீர்வாதங்கள், 3 ஆண்டவரால் வரும் ஆசீர்வாதங்கள். மனிதனால் வரும் ஆசீர்வாதங்கள் பெற்றோர் மூலமாய் பிள்ளைகளுக்கு வருகிறது. பெற்றோர் நீதிமான்களாய் இருந்தால் பிள்ளைகள் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் அருளும் ஈவு என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். சாத்தானால் வரும் ஆசீர்வாதங்கள் உண்டு. குதிரை பந்தயத்திலே பணம் அடிக்க வைத்து, சூதாட்டத்திலே பைத்தியமத்தின் மேல் ஒரு மோகத்தை ஏற்படுத்தி சாத்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றான். ஆனால் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாயிருக்கும் சாத்தானின் ஆசீர்வாதங்கள் எட்டிக்காயை விட பின்பு கசப்பாகிவிடும். 30 வெள்ளிக்காசுகள் யூதாசை ஆறுதல் படுத்தவில்லை. நாகமானிடமிருந்து பெற்ற பணம் கேயாசிக்கு தொழுநோயை கொண்டு வந்தது. சாத்தான் தூண்டிவிடும் பொழுது உலகப் பொருட்களை இச்சியாமல் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். அநேகருக்கு பணம், பொருள், சொத்து இருக்கலாம், ஆனால் அனுபவிக்கும் சக்தி இருக்காது. எப்பொழுதும் வேதனை, நோய், பலவீனம், மரண வாசலிலே உட்கார்ந்திருப்பார்கள். சிலருக்கு செல்வம் இருக்கும், ஆனால் எப்பொழுதும் கோர்ட் கேஸ் என்று அலைந்து நிம்மதி இருக்காது, மன சமாதானம் இருக்காது. இதுதான் சாத்தான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதமோ எப்பொழுதும் நிலை நிற்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் களவாது அளிக்கப்படும் செல்வம் என்று நீதிமொழிகள் 10:22 வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையாளராக இருக்க வேண்டும் என்று விவிலியம் நமக்கு போதிக்கின்றது. ஆம், நேர்மையாளரின் மீது ஆசி பொழியும். நீதிமொழிகள் 10:6. நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர் என்று திருப்பாடல் 92:12 நாம் வாசிக்கின்றோம். யார் இந்த நேர்மையாளர்? ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் உண்மையாய் நடக்கிறவனே நேர்மையாளர். எப்பொழுதும் நீதியையே விரும்புகிறவர், நீதியின்படி நடக்கிறவர், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர். யுஎஸ்ஏயில் ஒரு ஆராய்ச்சி நடத்தினார்கள். அதில் நீதிமானின் சந்ததியில் அநேக ஊழியர்களும், ஞானிகளும், தேவ பக்தியுள்ளவர்களும், செல்வந்தர்களும், புகழ் பெற்றவர்களும் எழும்பினார்கள். ஆனால் ஒரு துன்மார்க்கனின் சந்ததியை பார்த்த பொழுது அவனுடைய பிள்ளைகள் பேதைகளாக, பைத்தியங்களாக, சிறைவாசிகளாக, கொலைக்காரர்களாக காணப்பட்டதாக அந்த ஆராய்ச்சியின் அறிக்கை தெரிவிக்கின்றது. ஆமன்று நேர்மையாளராக மாறுகிறோம் நம்பிக்கையின் மூலம். ரோமையர் 5:1, இயேசுவின் இரத்தத்தினாலே ரோமையர் 5:9 மற்றும் செயல்களினால் யாக்கோபு 2:24. நேர்மையாளர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? பொய் பேச்சை அவர் வெறுப்பார். நீதிமொழிகள் 13:5. அவருடைய நினைவு நியாயமானதாயிருக்கும். நீதிமொழிகள் 12:5. அவர் எண்ணி பார்த்து மறுமொழி பேசுவார், தீய சொற்களை பேச மாட்டார். நீதிமொழிகள் 15:28. ஆக விவிலியம் என்னென்ன குணாதிசயங்கள் எல்லாம் ஒருவரிடம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றதோ அவை அனைத்தையும் தம் வாழ்க்கையில் அனுபவப்படுத்தி வாழ்பவர்தான் நேர்மையாளர். இப்படிப்பட்ட நேர்மையாளர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுவார். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, உலக ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக செல்லாமல் உன்னதமான விண்ணுலக ஆசிகளை நாடவும், அதற்கு தேவையான நேர்மையான வாழ்வை வாஞ்சித்து அதில் நடக்கவும் கிருபை புரிய உம்மை வேண்டுகிறேன். ஆமென்.